குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி ரேடியோ வேவ்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மைக்ரோவேவ்ஸ், அதாவது மைக்ரோ அலைகள். இந்த மைக்ரோவேவ்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, சிறப்பு வெற்றிட குழாய்களான, அதாவது ஒரு வேக்யூம் டியூப், அதில் கிளிஸ்ட்ரான், மேக்னட்ரான் அண்ட் கன் டயோடு, அதனால இந்த மைக்ரோவேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆசிலேட்டரி காரணமாகவும் இந்த மைக்ரோவேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது மின்காந்த அலைவுகளின் மூலமாகவும் இந்த மைக்ரோ அலைகள் உருவாக்கப்படுகின்றன. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதிர்வெண் நெடுக்கம் 10⁻9 Hz to 10⁻11 Hz வரை இருக்கும். நம்ம இங்கே பார்த்த ரேடியோ வேவ்ஸ் எங்கே முடியுது? 10⁻9 Hz முடியுதா? அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும் 10⁻9 Hz to 10⁻11 Hz. ஸோ இந்த வேவ்ஸ் எதுக்கெல்லாம் உட்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிரொலிப்பு மற்றும் தலைவலிவிற்கு உட்படுகிறது. அதாவது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் போலரைஸ்டு, இதுக்கு இது உட்படுது. ரிஃப்ளெக்ஷன் நான் பார்த்துருப்போம், இங்கே ரேடியோ வேவ்ஸ்லேயே பார்த்துருப்போம். ரிஃப்ளெக்ஷன், ஒரு மெட்டல் பிளேட் இருக்குன்னா அந்த மெட்டல் பிளேட்டில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஏன்னா இந்த மெட்டல் பிளேட்டு அப்சர்வ் பண்ணாது, ஒன்லி ரிஃப்ளெக்ஷன் தான் பண்ணும். ரைட்டா? அதுவே ஒரு அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டல் வச்சுருந்தோம்னா அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், உள்வாங்கி வச்சுக்கும். அப்போ இது என்ன பண்ணுது? இங்கே வர வேவ்ஸை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி டிவைட் பண்ணி விடுது. ஓகே, அதுக்கும் இன்னொன்று தலைவிளைவு, அதாவது போலரைசேஷன். அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா, சன்லைட் அதுலேருந்து வர லைட் எல்லாமே ஆல் டைரக்ஷன்லையும் எமிட் ஆகும். திஸ் இஸ் அன்போலரைஸ்டு. ஆல் டைரக்ஷன் எமிட் ஆகுது இல்லை, அது அன்போலரைஸ்டு. அப்போ இதை எப்படி போலரைசனை மாற்றணும்னா, அது ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி ஒரே ஒரு ரேவாக மாற்றணும்னா அதுதான் போலரைஸ்டு. ரைட்? அதாவது தலைவிளைவற்றதை தலைவிளை உள்ளதாக மாற்றுறது, அதுக்கு பேர் தான் போலரைஸ்டு. ஓகேவா? தலைவிளைவுனா போலரைஸ்டு, தலைவிளைவற்றனா அன்போலரைஸ்டு. ஆல் டைரக்ஷனில் போகிற லைட்டை சிங்கிள் வேவில் மாற்றுறது. அதே மாதிரி தான் வேவ்ஸும், ஆல் டைரக்ஷன் போகிற வேவ்ஸை சிங்கிள் வேவாக மாற்றுவாங்க. அதுக்கு பேர் தான் போலரைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் அதோட யூசேஜ். இது ரேடார் கருவிகளில் விமானங்களை வழிநடத்தியும் அவற்றின் வேகங்களை கண்டறியவும் பயன்படுகிறது. ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், அதை யூஸ் பண்ணி அதோட ஃப்ளைட் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்குது, எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, அதுக்கு குறுக்கே ஏதாவது இன்டர்ஃபரன்ஸ் நடக்குதா, இல்லை வேற ஏதாவது ஒரு ஃப்ளைட் வருதா, அந்த மாதிரி டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரேடாரை யூஸ் பண்ணுவாங்க. அதில் யூஸ் ஆகிற வேவ்ஸ் தான் மைக்ரோவேவ்ஸ். நெக்ஸ்ட் மைக்ரோ அலை சமையல்களில் பயன்படுகிறது. மைக்ரோவேவ் ஓவன், அதுலேயும் இந்த மைக்ரோவேவ்ஸ் யூஸ் ஆகுது. ஆக்சுவலாக இந்த மைக்ரோவேவ்ஸ் அந்த ஓவன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அது எதர்ச்சியாக நடந்தது. ஒரு சயின்டிஸ்ட் இந்த மைக்ரோவேவ்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பாக்கெட்டில் ஒரு சாக்லேட் இருந்துச்சான். அந்த சாக்லேட்டு மெல்ட் ஆயிருச்சான். அவருக்கு உடனே சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை இந்த மைக்ரோவேவ்ஸ்னால தான் இந்த சாக்லேட் மெல்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து, அதை விட ஒரு கெட்டியான பொருள் வைக்கிறாரு. எக்ஸாம்பிள் ஒரு பாப்கார்ன் வச்சுக்காரு, அதை வைக்கிறாரு. அந்த பாப்கார்னு புரிஞ்சிச்சான். அப்போ கன்ஃபார்மாக இந்த மைக்ரோவேவ்ஸ்னால தான் இது எல்லாமே நடக்குது. அந்த ஹீட்னால தான், இந்த மைக்ரோவேவ்ஸ்னால அந்த ஹீட்னால தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த மெல்ட் ஆகுது, பொரியிறது எல்லாம் நடக்குதுன்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த மைக்ரோவேவ் ஓவனை. அந்த மைக்ரோவேவ் ஓவன் மேக்ஸிமம் பேக்கரியில் இருக்கும். பப்ஸ் ஹீட்டாக வச்சுருப்பாங்க, இல்லை எப்போ கேட்டாலும் ஹீட்டாக கொடுப்பாங்க. என்ன ரீசன்னா அந்த மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுருவாங்க. அது பார்க்குறதுக்கு டிவி மாதிரியே இருக்கும். பக்கத்தில் மேக்னட்ரான் செட் பண்ணிருப்பாங்க, அதில் இருந்தால் மைக்ரோவேவ்ஸ் வரும். சப்போஸ் உள்ள இங்கே ஒரு பப்ஸ் வச்சுட்டோம்னா இதில் அந்த பப்ஸில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அந்த மாலிக்யூல்ஸ் இருக்கும், வாட்டர் மாலிக்யூல்ஸ். அதுவும் இந்த வேவ்ஸ் ரெண்டும் சேர்ந்து சிமிலரிட்டியாக இருக்கும். அதாவது வைப்ரேஷன் நடக்கும், ரெண்டும் சேர்ந்து வைப்ரேஷன் ஆகும். அப்படி வைப்ரேஷன் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால இந்த பொருளுக்கு ஹீட்டாக இருக்கும். இந்த ஹீட்டு இந்த பிளேட்டில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இந்த பிளேட் உள்ள பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும், அதாவது ஒரு மெட்டல் பிளேட்டு. அது பட்டு அப்படியே ஆகும், அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். நான் பார்த்துருப்போம், ரிஃப்ளெக்ஷன் எதிரொலிப்பு அதுக்கு உட்படுதுன்ட்டு. அதனால தான் நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த இதை பப்ஸை ஹீட்டாக வச்சுட்ருக்கோம். மேலும் செயற்கைக்கோள் வழியாக நடைபெறும் நீண்ட தூர கம்பியில்லா செய்தி தொடர்பிற்கும் இது பயன்படுகிறது. அது சேட்டலைட் மூலமாக அந்த நீண்ட தூர, அதாவது
வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அதோட இன்ஃபர்மேஷன் சென்டிங் அண்ட் ரிசீவுக்கும் இந்த வேவ்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள், அதாவது இன்ஃப்ராரெட் ரேஸ். இதை சுருக்கமா ஐஆர் ரேஸ்னு சொல்லுவாங்க. ஐஆர் ரேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஹீட் சோர்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஒரு நெருப்பு இருக்குன்னா அதுல இருந்தும் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம படிச்சிருப்போம் 8th லெசன்ல 11th ஹீட். ஒரு நெருப்புல கண்டக்ஷன், கன்வெக்ஷன், இன்னொன்று ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் தான் இன்ஃப்ராரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள். வெப்ப மூலங்களினால் அகச்சிவப்பு கதிர்வீச்சு உருவாகிறது. இப்போ சன்ல இருந்து வர லைட்ல பாத்தீங்கன்னா 50% அதுதான் ஐஆர் ரேஸ் தான். மீதி 50% அதுல 40% விசிபிள் லைட் ஆகும், 10% அல்ட்ரா வயலட் ரேஸ் அதுவாகவும் எமிட் ஆகும். அது மட்டும் இல்லாம மேலும் மூலக்கூறுகள் சுழற்சி இயக்கத்தையோ அல்லது அதிர்வு இயக்கத்தையோ மேற்கொள்ளும் போது அகச்சிவப்பு கதிர்வீச்சு உருவாகுது. என்னது, அந்த மாலிகூல்ஸ் ரொட்டேஷன் ஆர் வைப்ரேஷன் மூலமாகவும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அதனால இந்த ஐஆர் ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எங்க முடியுது, 10^11 முடிஞ்சிருக்கும். அப்ப இங்க 10^11 ஹெர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. 10^11 ஹெர்ட்ஸ் டு 4 × 10^14 ஹெர்ட்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் அதோட யூசேஜ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவை சூரிய மின்கலன் வடிவில் செயற்கை கோள்களுக்கு ஆற்றலை அளிக்கிறது. அதாவது சோலார் செல் வடிவில் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எதுக்கு, இந்த சேட்டலைட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ரைட், அதாவது இட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சேட்டலைட். அடுத்து அகச்சிவப்பு கதிர்களை கொண்டு பழங்களில் உள்ள நீரினை நீக்கி உலர பழங்களை உருவாக்குகின்றன. அது ட்ரை ஃப்ரூட்ஸா மாத்துறாங்க. எதை யூஸ் பண்ணி, இந்த ஐஆர் ரேஸ் யூஸ் பண்ணி. ஏன்னா அது ஹீட் ரேஸா, அது ஹீட் ரேஸ் தான். அதனால அதை யூஸ் பண்ணி அந்த இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ்னா அதை கண்டிப்பா வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அது எல்லாத்தையும் ட்ரை ஃப்ரூட்ஸா மாத்திடுறாங்க இந்த ரே யூஸ் பண்ணி. அடுத்து பசுமை இல்லங்களில் வெப்ப காப்பனாகவும் இது யூஸ் ஆகுது. அடுத்து மெடிக்கல் ஃபீல்டில் இது யூஸ் ஆகுது. தசையில் ஏற்படும் வலி மற்றும் சுளுக்கினை சரி செய்ய வெப்ப மருத்துவ சிகிச்சை முறையில் இது பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்ன, ரிமோட், தொலைக்காட்சி பெட்டியில் பயன்படும் தொலைக்கட்டுப்பாட்டு உணர்வியில் இது பயன்படுகிறது. அதாவது ரிமோட்லயும் அந்த டிரான்ஸ்மிட் ஐஆர் ரேஸ் இருக்கும், டிவியில ரிசீவிங் ஐஆர் ரேஸ் இருக்கும். இந்த ஐஆர் ரேஸ் நம்மளால பார்க்க முடியாது, பட் நைட்ல பார்க்கலாம். எப்படின்னா, மொபைல் கேமராவை ஆன் பண்ணிட்டு இந்த டிவி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படி ஆன் பண்ணிட்டு நைட்ல இந்த ரிமோட் நீங்க சேனல் மாத்துவீங்க, அப்படி மாத்தும் போது அந்த ரே அப்படி தெரியும். சோ அப்படின்னா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், மங்கலான மூடு பணியில் எதிரே வரும் வாகனங்களை பார்ப்பதற்கும், அந்த மங்கலான மூடு பணியில் எதிரே வரும் அதை கிளாரிட்டி பார்க்கறதுக்கு அந்த வாகனத்திலாம் இந்த மாதிரி ரே யூஸ் ஆகும் லைட்ஸ். அடுத்து இரவு நேரங்களில் பார்ப்பதற்கும் லைட்டு. அகச்சிவப்பு புகைப்படம் கிளாரிட்டியா ஒரு கேப்சர் பண்றதுக்கு, அதாவது ஸ்பேஸ் எல்லாம் போயிட்டு போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த போட்டோ நல்லா ஜூம் பண்ணி நல்லா கிளாரிட்டியா எடுக்கிறதுக்கு இந்த ரே தான் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா கேப்சர் பண்றதுக்கு. அங்கெல்லாம் இந்த ரே யூஸ் ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்புலயே ரே இருக்குது, அந்த இன்ஃப்ராரெட் ரே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஹீட் தானே, ஹீட் பாடி தானே, நார்மல் ஹீட் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த ஹீட்னால அந்த ரே ப்ரொடியூஸ் ஆகும், எமிட் ஆகும். இப்ப நம்ம இப்போ கொரோனாவுக்கு இது கண்டுபிடிப்பாங்கல்ல, எவ்வளவு ஹீட் டெம்பரேச்சர்ன்ட்டு ஒரு ஸ்மால் மிஷின் மூலம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு இது மாறும், துப்பாக்கி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, அது ரைட்டா. அதுவும் என்னது, என்ன ரேஸ், ஐஆர் ரேஸ் தான். என்னன்னா அந்த இதுலயும் ரேஸ் டிரான்ஸ்மிட் ஆகும், நம்ம உடம்புல ஹீட் அது ரிசீவ் பண்ணும், நம்ம உடம்புல ஹீட் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்ப என்ன நடக்குன்னா, அங்கிருந்து ஒரு ரேஸ் வரும். எக்ஸாம்பிள் ரிமோட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கவே, ரிமோட்ல இருந்து ஒரு ரே வரும்ல, அதனாலதான் அங்க டிவி சேனல்ல மாறுது. அதே மாதிரி அதுல இருந்து இப்படி இருக்கும், அதுல இருந்து ஒரு ரே வருது, நம்ம இங்க இருக்குன்னு வச்சுக்கவே, இதுல பட்டு மறுபடி இங்க வர்றது, மறுபடியும் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகி மறுபடியும் இதுக்கே போகும். அப்போ நம்ம உடம்புல எவ்வளவு பாடி ஹீட்ன்ட்டு இதுல என்னன்னா ஒரு தெர்மோபைல் யூஸ் பண்ணுவாங்க. தெர்மோபைல் அதாவது தெர்மல் எனர்ஜியை ஹீட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தும். தெர்மல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வர்ஷன் பண்ணும், ரைட்டா.
அதுக்கப்புறம் தான் எவ்வளோ ஹீட்டுன்ட்டு அவங்க இந்த மிஷின் காட்டும். ஸோ அதுலேயும் இந்த ரே தான் யூஸ் ஆகுது. ஓகே, அதாவது இதில் ஒரு ரே வந்துட்டு அனுப்புவாங்க. அதை அனுப்புகிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அந்த ரே வரும், ஹையர் ரே. அந்த ரே நம்ம உடம்புல கண்டிப்பாக ஹீட் இருக்கும். அதுலேயும் ரே வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ரா எமிட் ஆகும் அந்த ரே. இப்போ ரெண்டும் சேரும் போது இங்கே அப்படியே இங்கே அப்சர்வ் பண்ணிக்கும். இங்கே வாங்கி தெர்மோபைல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தெர்மோபைல் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, தெர்மோபைலுங்கிறது தேர்மல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் இந்த ஹீட்டாக எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம உடம்புல இருக்குது, பாடியில் இருக்குன்ட்டு இது காட்டும். அதுலேயும் இந்த ரே யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதோட கண்டினியூ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.